நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலே உங்கள் மத்தியில் பேசும்படியாக வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அவர்களை ஆசீர்வதித்து காத்து கிருபைக்குள் முடிகொள்வாராக. ஆன்டிகாய் செபிக்கிறேன். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதித்து காத்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி கிருபைக்குள் முடிகொள்வாராக. சபை மக்களாகிய உங்களை தேவன் ஆசீர்வதித்து காத்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி கிருபைக்குள் மூடி இந்த மாதத்துக்குரிய கிருபையினால் நிரப்பி காத்து கொண்டு வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேரம் குறைவாக இருக்கிறபடினாலே நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, வாரும் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சத்திலே உம்முடைய அன்பின் தீயை மூட்டியறணும். பற்பல ஜாதிகள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பும். உம்முடைய இரத்த கோட்டைகளை எங்களை மூடிக்கொள்ளும். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு இருதய கடினம். அது 3ஆம் பாகம். ஏற்கனவே 2 பாகங்கள் உங்களோடு பேசியிருக்கிறேன். இது 3ஆம் பாகம். இதற்கு முந்தி வராதவர்களுக்காக சிறிய தொகுப்பு. இந்த இருதய கடினத்தின் நிமித்தம் தேவ சமூகத்தில் இருந்த ஒரு தேவ தூதன் எப்படி கீழ்ப்படியாமை நிமித்தமாக அவன் இருதய கடினப்பட்டு தன்னுடைய இடத்தை இழந்து போனான் என்று சொல்லி பார்த்தோம். தேவனுக்கு அடுத்தபடியாக இருந்த ஒரு நபர், தேவன் அவனுக்கு சகல அதிகாரங்களையும் கொடுத்து அவனை அதிகமாய் நேசித்தார். ஆனால் அந்த தேவதூதனோ தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்தபடினாலே அவன் அங்கிருந்து தள்ளப்பட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். அவன் தன்னுடைய இடத்தை இழந்து போனான். இருதய கடினத்தின் நிமித்தம் அவன் தன்னுடைய இடத்தை இழந்து போனான். அடுத்தபடியாக பூமியிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டு பண்ணுகிறார். ஒரு சிறிய கட்டளை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களின் கனியையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஒரு விருட்சத்தின் கனியை மட்டும் நீங்கள் புசிக்க கூடாது என்று தேவன் சொல்கிறார். ஆனால் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு தன்னுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவள் உணர்த்தப்பட்ட பொழுதும் அதை மீறி அந்த கனியை அவள் புசிப்பதை நாம் கண்டோம். அது நிமித்தம் அவர்களுக்கு இருந்த அருமையான அந்த தோட்டத்திலே இருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள். அந்த இடம் அவர்களுக்கு இல்லாமல் போயிற்று. அடுத்தபடியாக நாம் பார்த்தோம் காயின். ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த காயின், தேவன் தன்னுடைய பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அங்கீகரிக்கவில்லை. ஆகவே அவனுடைய இருதயத்தில் ஏற்பட்ட எரிச்சலின் நிமித்தமாக தேவன் அவனுக்கு எச்சரித்தும், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கிறது, அதன் ஆசை உன்னை பற்றி கொள்ளும், நீ அதை ஆண்டு கொள்வாய் என்று தேவன் சொல்லும் பொழுது அவன் அந்த வார்த்தைக்கு செவிகொடாமல் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினபடினாலே அவன் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்து அவன் தன் வீட்டை விட்டு வெளியே ஓடும்படியான ஒரு நிலை. அவன் சுற்றித் திரிகிறவனாய் காணப்பட்டான். அவனும் தன்னுடைய இடத்தை இழந்து போனான். பிரியமானவர்களை, அடுத்தபடியாக நாம் பார்த்தோம் பார்வோன்.
எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய பார்வோனுடைய அவனுடைய பொறாமை, இஸ்ரவேல் யூத மக்கள் பலுகி பெருகுவதைக் கண்டு எதனால் என்பதை அவன் ஆராய்ச்சி செய்யாமல், அவர்களால் தன்னுடைய தேசத்துக்கு வந்த நன்மையை குறித்து அவன் அறிந்து கொள்ளாமல், அந்த யோசேப்பின் நிமித்தம், அந்த யூதர்களின் நிமித்தம் தன்னுடைய எகிப்து தேசத்து மக்கள் இன்று உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை அவன் புரிந்து கொள்ளாமலும், அதை குறித்தான எந்த ஆராய்ச்சியும் அவன் செய்யாமல், அந்த யூத ஜனத்தின் மேல் இருந்த பொறாமை நிமித்தமாக அவர்களை கடினமாய் நடத்தி, அவர்களுக்கு பலவிதமான இன்னல்களையும் துன்பங்களையும் துக்கங்களையும் உண்டு பண்ணக்கூடியவனாய் விளங்கினபடினாலும், கடைசியிலே அவன் ஆண் பிள்ளைகளை சங்கரிக்கக்கூடியவனாகவும் அவன் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இது நிமித்தம் தேவன் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அவனையும் அவனை சேர்ந்த அனைத்தையும், யுத்த வீரர்கள், தேசத்தின் நன்மைகள், மக்கள் யாவரும் அவன் எழுந்து போகும்படியாக செய்து தேவன் அவனை வெறுமையாக்கினார். ஆகவே இந்த 4 காரியங்களை நாம் கடந்த முறை பார்த்தோம், 1, 2 பாகத்திலே. இப்பொழுது இருதய கடினம் 3ஆம் பாகம். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே எடுத்துக்கொண்டு ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. பாருங்க பிரியமானவர்களே, இவன் என்ன கோத்திரம்? யூதா கோத்திரம். தேவன் ஏற்கனவே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லிடுவார். என்ன சொல்வார்னு சொன்னா, 6ஆம் அதிகாரம் 18, 19 வசனம். சாபத்தீடானதிலே எடுத்துக்கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்திலே சேரும் என்றார். பாருங்க பிரியமானவர்களே, ஏற்கனவே ஆண்டவர் எச்சரிச்சாரு. இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, யோர்தானை இவங்க கடந்து வரும் பொழுது அடுத்தபடியாக எரிகோ பட்டணத்தை இவங்க பார்க்குறாங்க. இந்த எரிகோ பட்டணத்தை இவங்க பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய பட்டணமாய் காணப்படுகிறது. அது சுற்றிலும் மதில்கள் ரொம்ப பெரிய மதில்கள். பார்த்தீங்க சொன்னால் அந்த மதில்களில் மொத்தம் 6 சேரியட் போகலாம். 6 சேரியட்னு சொன்னால் 3 சேரியட் இந்த பக்கம், 3 சேரியட் எதிர் பக்கம் வரக்கூடிய அந்த அளவுக்கு மிகப்பெரிய மதில்கள். அதில் மதில்கள் மேலே வீடுகளும் கட்டி தங்கியிருப்பாங்க. வாட்ச்மேன், அதாவது வாட்ச் டவர் என்று சொல்லப்படுகிற அந்த மக்கள். இப்படியா இருக்கக்கூடிய இந்த எரிகோ பட்டணத்தை ஆண்டவர் முறியடிக்கும்படி மிகவும் மிகவும் ரொம்ப எளிதான முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த பட்டணத்தை சுற்றி 7 முறை வரும்படியாக சொல்லிட்டு 7ஆம் நாளில் 7 முறை நீங்க சுத்தி வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த 7ஆவது முறை சுத்தி வரும் பொழுது அந்த மதில் இடிஞ்சு விழுந்துருது. ஆனா தேவன் ஏற்கனவே எச்சரிப்பு கொடுத்துருவார். அந்த தேசத்து பாத்திரங்களும் கர்த்தருடைய பொக்கிஷத்துல போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிடுவார். இந்த மைக்குக்கு ஒரு ஜெபம் பண்ணணும் போல இருக்குது. ரத்தம் ஜெயம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த யூதா கோத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த கர்மியின் மகன் ஆகான், இவனுக்கும் சொல்லப்படுது. இவனும் அதை கேட்குறான்.
ஆனா பாருங்க 5ஆம் வசனத்துல என்ன சொல்லுது பாருங்க. 7:5. ஆயின் மனுஷர் ம், அவர்களில் ஏறக்குறைய ம். 36 பேரை வெட்டி போட்டார்கள். 36 பேர் வெட்டி போட்டான். பாருங்க சொன்னா என்ன நடக்குதுன்னா, இவன் பொண்ணையும் வெளியும் கொண்டு வந்துடுறான். தேவனுக்கு கோபம் உண்டு. தேவனுடைய கோபம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது நிறைவேறும் வரை விட மாட்டார். அது நிறைவேறாம தடுக்கப்படணும்னு சொன்னா ஒண்ணே ஒண்ணு அவர்கிட்ட சரண்டர் ஆயிடணும். அப்ப அவர் அதை மாத்திடுவார். கோபம் நிறைவேறும், ஆனா ரொம்ப லகுவா இருக்கும், அடி விழாது, சின்ன சிக்ஷையில திருத்திடுவார். ஏன்னு சொன்னாக்கா அவர் எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் மேல ரொம்ப அவருக்கு அன்பு அதிகம். சொல்றது செய்யணும்னு தான் விரும்புறார், வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப கஷ்டமானதே சொல்ல மாட்டார். இவங்களுக்கு பார்த்தீங்க சொன்னா இந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஒன்றும் எந்த குறையும் கிடையாது. நாங்க ஏகப்பட்ட பொண்ணு இருக்கு, வெள்ளி இருக்கு, அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா அது இந்த எரிகோ பட்டணத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து சாபத்தீடானவைகள். அதை நீ எடுக்காத, அது வேணாம் உனக்கு. அதை நீ எடுத்தா நீயும் தீட்டாயிடுவ, ஜாக்கிரதையா இரு, அது வேணாம் அப்படின்னு சொல்றார். அதை இந்த இஸ்ரேல் மக்கள் கேட்க வேண்டியது ரொம்ப தலையாய கடமை. ஆனா அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஆகான் வந்து அதை மீறிடுறான். இந்த ஆகான் வந்து சாதாரண ஒரு நபர் கிடையாது. இவனுடைய பிறப்பு வந்து யூத கோத்திரத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம எகிப்து தேசத்தை கடந்து வந்து யோர்தான்ல இருக்கும் பொழுது, யோர்தானை கடக்கும் பொழுது பாருங்க, யோசுவா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 14. சம்பவிப்பது என்னவென்றால், பதிங்கம்மா 13. 13 பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் 13. சம்பவிப்பது என்னவென்றால், ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே, பாருங்க பிரியமானவர்களே, என்ன நடக்குதுன்னு சொன்னா, யோர்தானை கடந்து வரணும். அறுப்பு காலத்துல பாத்தீங்கன்னா யோர்தான் நதி வந்து கரைக்கு மேல புரளக்கூடிய ஒரு நிலை, அடிச்சுக்கிட்டு போவோம். சாதாரணமா பாத்தீங்கன்னா இந்த 2015 டிசம்பர் மாசம் பெய்த மழை யார் யாருக்கு ஞாபகம் இருக்கு? டிசம்பர் 15 2015 டிசம்பர் பாத்தீங்கன்னா 30 நாள் தொடர்ந்து மழை. அப்போ 2016 ஜனவரி மாதம் அந்த முதல் திங்கட்கிழமை நான் சைதாப்பேட் கோர்ட்டு கிளையண்ட்டை ஒருத்தர் பார்க்கறதுக்காக போகணும். அப்போ அந்த டைமில் நான் அங்கே கோயம்பேட்டிலேருந்து போகும்பொழுது அந்த சைதாப்பேட் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அது இத்தனைக்கும் சின்ன அடையாறு அந்த பகுதி தண்ணீர் வந்து ரொம்ப பெருசுன்னு கூட சொல்ல முடியாது. அதை நிரம்பி அந்த பிரிட்ஜ் மேலே தண்ணி போகுது, அவ்வளோ வேகமாக போகுது அணையை திறந்து விட்டதுனால. அப்போ யோசித்தேன், யோர்தான் நதி அறுப்பு காலம், கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு வேகம். வேதம் சொல்லுது, ஆசாரியர்களுடைய கால் ஓரம் அந்த தண்ணீர் மேலே அப்படியே லைட்டாக அந்த தண்ணி முனையில பட்டுச்சு. என்ன வல்லமை பாருங்க! மேலிருந்து வர தண்ணி அங்கேயே நின்றுச்சு, இறங்கி ஓடின தண்ணி அப்படியே போயிடுச்சு. புவியலா நிக்குதுன்னு வேதம் சொல்லுது. இதை ஆகான் கண்ணார பார்த்துருக்கான். அவனும் கடந்து வந்தவன் தான். அவனும் அங்கிருந்து அந்த யோர்தான் நதியை கடக்கும் பொழுது அந்த 12 கற்கள்ல யூதா கோத்திரத்துக்குன்னு ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு வந்தவன் தான். விளையாட்டு இல்லை, எப்படிப்பட்ட ஒரு அதிசயம், அற்புதம், தேவனுடைய வல்லமை விளங்கக்கூடிய ஒரு காரியம். அதை கண்ணார கண்ட ஆகான் தேவனுக்கு எல்லாம் கூடும் என்பதை அறிந்தவன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் பாருங்க பெரியமானவர்களே, கண்ணார கண்டவன். 7வது அதிகாரத்துல பார்க்கிறோம், 5ஆம் அதிகாரத்துல
6ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமற் போன, எகிப்திலிருந்து புறப்பட்ட புருஷரான யாவரும், யுத்த புருஷரான யாவரும், மாலும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி ஆணையிட்ட ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். இது யாருக்கு சொல்றாரு பாருங்க, கீழ்ப்படியாமற் போன இஸ்ரவேல் புத்திரர். இதுவும் அவனுக்கு தெரியும். அவனுடைய முற்பிதாக்கள் ஏன் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்கல, ஏன் இதுவரைக்கும் வரல அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனா பாருங்க பெரியமானவர்களே, அவனுடைய பார்வைக்கு அந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த பொன்னும் வெள்ளியும், அந்த நேர்த்தியான பாபிலோன் சால்வையும், 200 சேக்கல் வெள்ளி, 50 சேக்கல் பொண்ணு, இதெல்லாம் எடுத்து அவன் இச்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. தேவனுடைய வார்த்தையை மறக்கும்படியான ஒரு சூழ்நிலை வருது. எப்படிப்பட்ட ஒரு அதிசயங்கள் அற்புதங்களையும் பார்த்த மனிதன் இந்த ஆகான். அந்த இச்சையானது அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துது. நீங்க பாருங்க, எப்படி ஆண்டவர் அவனுக்கு சான்ஸும் கொடுக்குறாரு, அதே நேரத்தில் எப்படி கொண்டு வர்றாருன்னு பாருங்க. 5ஆம் வசனத்துல இதில் பார்த்துட்டோமா, இங்க என்ன நடக்குதுன்னா, இங்க ஆயி புத்திரர், அதாவது இவங்க எரிகோ பட்டணத்திலிருந்து வெளியே வந்ததும் அதை முறியடிச்சுட்டு அடுத்து பக்கத்துல இருக்கக்கூடிய பெத்தேலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஆயி பட்டணத்தை இவங்க முற்றுகையிடணும். அப்போ மனுஷரை அனுப்புறாங்க, யுத்த வீரர்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டு 2000-3000 பேர் போதுங்க அப்படின்னு சொல்லி யோசுவா கிட்ட சொல்றாங்க. ரொம்ப எல்லாரும் போக தேவையில்லை, 2000-3000 பேர் போதும், அவங்கள அடிச்சு தூக்கிடலாம் அப்படின்னு. அப்போ இவங்க அதை சொன்னதுமே யோசுவா சரி ரைட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டுவார். ஆனால் அன்றைய தினம் யுத்தத்தில் 36 பேர் அவுட். 36 பேர் இறந்ததும் யோசுவா ரொம்ப வேதனைப்பட்டுருவார். ஏன்னா அவங்க தோல்வியே பார்த்ததே கிடையாது. தேவன் சொல்லி தான் காரியங்களை செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தோல்வி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன நடக்குதுன்னு தெரியல. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 6ஆம் வசனத்துல பாருங்க, அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். இது 6ஆம் வசனத்துல வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவர்கள் தங்களை வெளிப்படுத்துகிறார்கள். 7ஆம் வசனம் பாருங்க, யோசுவா கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவனீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர். நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியா இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். நாங்க அங்கே இருந்துட்டு இருந்தா நலமா இருக்கும் ஆண்டவரே, எங்களை கொண்டு நீங்க என்ன அழிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. என்ன எப்படின்னு அவரால் தாங்க முடியல. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, 8ஆம் வசனம், ஆண்டவரே இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? தேவனிடத்துல சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க முதுகை காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, நாங்க என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவீர்களோ, ஆனா நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். பாருங்க, 4 வசனங்கள் 6, 7, 8, 9 4 வசனங்கள்ல புலம்புறார். இந்த 9வதுக்கு அடுத்த வசனம் தான் 10வது வசனம். இந்த 10வது வசனம் படிங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்திரு, இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? ஆண்டவர் கேட்கிறார், நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இப்ப இந்த பதில் 10வது வசனத்துல வருது. இந்த 6வது வசனத்துல இது ஒரு கேள்வி. இப்போ உங்களுக்கு பதில் சொல்லணும். 6வது வசனத்திலிருந்து 9வது வசனத்து வரைக்கும் பாக்குறோம்.
இதுல எந்த வசனத்துக்காக ஆண்டவர் இந்த பதிலை கொடுக்கிறார்? ஒரு நிமிஷம் டைம் உங்களுக்கு. இது 7வது வசனமா 6வது வசனமா? ஒருத்தர் 6, ஒருத்தர் 7, 9. இன்னும் ஒண்ணுதான் மிச்சம். சும்மா அப்படியே கல்லை தூக்கி போடுறது தான். உழுகுற மாங்காவே எடுத்துன்னு போயிடணும் நம்ம. போடுங்க. ஆறா நிறைய ஆறுங்க இருக்கிறாங்களேப்பா. யாரு? 7, 8? ஏங்கப்பா. பாருங்க பிரியமானவர்களே, இந்த 6வது வசனத்துல யோசுவா கிழிச்சுக்கிறார், தன்னுடைய வஸ்திரத்தை கிழிக்கிறார். 7வது வசனத்துல எங்களை அழிக்கும்படியா நீங்க கொண்டு வந்தீங்கன்னு கேட்கிறார். 9வது வசனத்துல எங்களை எல்லாம் வளைஞ்சிக்கிட்டாங்க, எங்கள் பேரை பூமியில் இராதபடி பண்ண பார்க்குறாங்க கேட்கிறார். இருக்கும் பொழுது ஹல்லேலூயா, இப்படி இருக்கும் பொழுது இந்த வசனங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அவர் கம்முன்னு தாங்கிறாரு. அங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முதல் வசனத்தில் 7:1 செய்தது தப்பு. அதுக்கு தான் ஆண்டவர் கோபம் மூண்டுது. இது நிமித்தம் ஆண்டவர் நீங்கள் சாபத்தீடானதை அதுதான் நம்ம பார்த்தோம். எதில் பார்த்தோம்? 6:18-19 பார்த்தோம். நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி செய்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது பிரச்சனை ஆகிடும், நிக்கிரகம் பண்ணிடுவேன்டுவார், எச்சரிச்சிடுறாரு. ஆண்டவர் சொல்லிட்டு கம்முன்னு தான் இருப்பார். கீழ்ப்படுகிறாங்களான்றது தான் அவருடைய இது. ஆனால் இந்த யோசுவா புலம்பிக்கினே வரும்பொழுது ஆண்டவர் கம்முன்னு தான் இருப்பார். இந்த 8வது வசனத்தில் பாருங்க, ஆண்டவரே, இஸ்ரவேல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்களே, இப்பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோம்? இது ஆண்டவரை வைராக்கியமாக்கிடும். அவருக்கு தம்முடைய ஜனம் புறமுதுகை காட்டக்கூடாது. அதுல அவர் ரொம்ப தீர்மானமா இருப்பார். தண்டிப்பாரு, அடிப்பார், அழிக்க கூட செய்திருவார். ஆனா தன்னுடைய ஜனம் புறமுருகை காட்டி வருதுன்னும் போது அது அவருக்கு, அந்த தலைமையகத்துக்கு அது ஏத்துக்க முடியாத ஒரு இது. அவர் எதிலையும் புறமுதுகு காட்டுகிறவர் அல்ல. மிருகங்களில் சௌரியமானதும் எதற்கும் பின்னடையாதுமான ஒருத்தர் தான்ங்கிறாங்க. அதுவும் பெண் சிங்கம். மற்றவங்க யாருமே இல்லையா? வசனத்தை நம்ம தியானம் பண்ணணும். அதுதான் நம்முடைய ஆண்டவர். யூதா கோத்திரத்து ராஜசிங்கம் அப்படின்னு சொன்னா சிலுவையை பார்த்து பயந்து போல அவருடைய பாடுகளுக்கு பயப்படல, அதனுடைய வேதனைகளுக்கு, நிந்தைகளுக்கு, அவமானங்களுக்கு அவர் பயப்படல. சிங்கம் எப்பவுமே முன்னால வந்துடுச்சுன்னா, அது முன்னால துப்பாக்கி இருந்தாலும் சரி, அது எது இருந்தாலும் சரி, அது பாயதான் செய்யும். அதுதான் சிங்கம். ஆண்டவருக்கு தம்முடைய இஸ்ரவேல் மக்கள் சிங்கத்தை போல அவங்க புறமுது காட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசுவா சொன்னதும் வைராக்கியம் தூக்கிடும். அவரால் தாங்க முடியாது. நம்ம ஒவ்வொருவரும் அப்படி இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. ஒவ்வொரு நபர்கிட்ட பேசும்பொழுதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம சிங்கத்தை போல கர்ஜித்து பேசணும். அவங்க என்ன நினைப்பாங்களோ அல்லது என்ன அவங்க செய்துருவாங்களோன்னு சொல்லி நம்ம யோசிக்க கூடாது பிரியமானவர்களே. அவங்க ஆளுங்களை வச்சு அவங்கள ஆஃப் பண்ணிட்டு வச்சிருவார். தேவன் வல்லமுள்ளவர், விளையாட்டு இல்லை. நிறைய சந்தர்ப்பங்கள்ல, நிறைய விஷயங்கள்ல தேவன் அந்த மாதிரி செய்திருக்கிறார். இங்க பாருங்க, இந்த ஒரு வசனத்தினால
ஆண்டவர் சொல்லிட்டாரு 10ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர், படிங்கம்மா. அப்பொழுது கர்த்தர் ஆ. யோசுவாவை நோக்கி, ம். எழுந்திரு, எழுந்திரு. நீ இப்படி முகங்குப்புறம் விழுந்து கிடக்கிறது என்ன? என்ன பாருங்க, அவருக்கு உடனே மனம் இறங்கிட்டார். தம்முடைய ஜனம் புறமுதுகு காட்டி 36 பேரு. 36 பேருங்கிறது ஒரு கணக்கே கிடையாது. ஆனா ஒரு யுத்தத்துல 36 பேர் இறந்துட்டாங்கன்னா அதை வந்து, இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்குது, இந்தியா சைனா இல்லை ஏதோ ஒரு வார் நடக்குது, 36 பேர், அது கணக்கே வராது. நோபடி டெட்ன்னு தான் சொல்லுவாங்க. 36 ஒரு கணக்கு கிடையாது. ஆனா தேவனுடைய அவருடைய படையில ஒரு நபர் போனா கூட பயங்கர கணக்கு, விளையாட்டே கிடையாது. இஸ்ரவேல் சீரிய தேசத்திலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து என்ன பண்ணாங்க? ஆமா, ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள் வேதம் சொல்லும், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். அப்போ ஒரு சின்ன பிள்ளையை பிடிக்கிறதுக்கு, தேசத்தை விட்டு கொண்டு போவதற்கு சீரிய தேசத்து தண்டுகள் முழுவதும் புறப்பட்டு வருதுன்னு சொன்னா, இந்த 36 பேருக்கு எத்தனை தேசத்து தண்டுகள் புறப்பட்டு வரணும்? இந்த 36 பேர் இறந்து போயிட்டாங்கன்னதும் கதி கலங்கி போறார் யோசுவா. ஏன்னா அவங்க வந்து அந்த டெத்து உடைய கவுண்டே கிடையாது, அங்க 0% தான். வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுகுறாரு 36 பேருக்காக, தோல்விக்காக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்து நிமித்தம் நாங்க அவமானம் ஆயிடுச்சு, எங்களுக்கு நாங்க தோல்வி அடைஞ்சிட்டோமேன்ற. ஆனா தேவன் மேல எந்த தப்பும் கிடையாது. இங்க இந்த ஆகான் பண்ண தப்பு, ஒரு நபர் பண்ண தப்புக்கு 36 குடும்பம் விதவை ஆயிடுச்சு. விளையாட்டு இல்லை பிரியமானவர்களே. அந்த குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகள்னு தெரியாது, அந்த 36 பேருக்கு ஒரு ஆளுக்கு எத்தனை பொஞ்சாதின்னு தெரியாது, கவுண்ட் கிடையாது. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது அந்த காலம், இப்ப கிடையாது. இப்போ ஒருவனுக்கு ஒருத்தி தான். அப்ப என்ன நடக்குது? எவ்வளவு துக்கம் உள்ள வேதனைகள். பதில் சொல்லணுமே யோசுவா தான் பதில் சொல்லணும். கலங்குறாரு. ஆண்டவர் எச்சரிச்சிருவாரு. அந்த 6, 18, 19 நீங்கள் கலங்காமல் இருப்ப ஜாக்கிரதையா இருங்கன்றுவார். விளையாட்டு இல்ல, எச்சரிப்பு கொடுக்கப்பட்ட ஆயிற்று. 36 பேர் அவுட். இப்போ ஆண்டவர் மனம் இறங்குறார். எந்த காரியத்துக்காக? ஆண்டவரே, நாங்கள் புறமுதுகு காட்ட வேண்டியதாயிடுச்சே என்ற அந்த ஒரு வார்த்தை நிமித்தம் இறங்குறார். இறங்கி இவரோட பேசுறாரு. பேசிட்டு என்ன பண்றாரு பாருங்க. ஆண்டவர் சில திட்டங்களை கொடுக்கிறார். 13ஆம் வசனம் பாருங்க. எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்லிட்டார், யோசுவாவுக்கு சொல்லிட்டார், எழுந்திருக்க சொல்லு, ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்லு, நாளைய தினத்துக்குரிய காரியங்களுக்கு ஆயத்தமா இருக்க சொல்லுன்ட்டார். அப்ப யோசுவாவுக்கு விட கிடைச்சிட பிற்பாடு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 14ஆம் வசனம். காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சமாக வர வேண்டும். வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேராக வர வேண்டும் என்று சொல். அப்பொழுது சாபத்தீடானது. ஒரு நிமிஷமா பாருங்க பிரியமானவர்களே. இந்த இடத்துல ஆண்டவர் வந்து கோத்திரமா வரணும், அடுத்து அதை வம்சமா பிரிக்கணும், அதுக்கப்புறம் பேரா இப்படி குறிப்பிட்டு வருகிறார். இப்போ உங்களுக்கு திருப்பி ஒரு கேள்வி கேட்க போறேன். 17ஆம் வசனம் வரைக்கும் இருக்குது. இப்போ வசனங்களை நான் படிச்சுட்டு வந்துடுவேன். இந்த 17ஆவது வசனம் முடிச்சிட்ட பிற்பாடு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. அதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கணும். என்ன கேள்வின்னா, ஏன் தேவன் இதை 17ஆம் வசனம் வரைக்கும் இழுத்துட்டு வர்றாருன்னு கேட்பேன். படிங்கம்மா. 14 முடிஞ்சிடுச்சு, 15 படிங்க. சாபத்தீடானதை எடுத்தவனாய், அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் உடன்படிக்கையை மீறி, கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே
காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்கினியில் சுட்டரிக்கப்பட கடவது என்றார். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரமாக வரப்பண்ணினான். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது வம்சம் குறிக்கப்பட்டது. சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. சேராகியரின் வம்சத்தை பேர் பேராக வரப்பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான். பாருங்க பிரியமானவர்களே, இங்க இந்த 14 இருந்து 17 வசனம் எதுக்காக இந்த 17 வசனங்கள் நடுவில் கொடுக்கப்படுது? 14 இருந்து 17 எதுமா யார் என்று கண்டுபிடிக்க. அடுத்து தப்பு இனிமேல் நடக்கக்கூடாது, ஃபியூச்சர்ல எந்த ஃபால்ட்டும் நடக்கக்கூடாது. அடுத்து அருமையா சொல்லிட்டாங்க, எந்த கோத்திரத்தை கண்டுபிடி. அடுத்து அது சீட்டு போட்டா கடிச்சிடுது, அதுதானே நிக்க வச்சு சீட்டு போட்டுக்கிறாங்க. சொல்லுங்க, மேல மேல சொல்லுங்க. அருமையான இதுதான் பதில். பாருங்க பிரியமானவர்களே, 14வது வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்லிட்டு வராரு, கோத்திரம் கோத்திரமா போட சொல்றாரு. இப்போ என்ன நடக்குது? அப்படியே போட்டுக்கிட்டு வரும்போது முதல்ல அவனுடைய தாத்தாவுக்கு அப்பா, அவருடைய பேர் மாட்டுது. அவர் பேர் என்ன? பாருங்க எவ்வளவு அதுக்குள்ள நமக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. சேராகுடைய குமாரன் தான் சப்தி, சப்தியின் மகன் கர்மி. சேராருடைய பேர் உழுது ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் திருப்பி நிக்க சொல்றாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய மகன் பேர்ல உழுது, அதுக்கப்புறம் அடுத்து அவனுடைய மகன் பேர்ல உழுது, அதுக்கப்புறம் கர்மியின் பேர்ல உழுது. பாருங்க பிரியமானவர்களே, யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. அடுத்து பேர்பராக வரும்போது சப்தி, ஆகானுடைய அப்பா. பாருங்க பிரியமானவர்களே, இவ்வளவு சான்ஸ் கொடுக்கிறார் ஆண்டவர். யாருக்கு? ஆகானுக்கு. ஒவ்வொன்றா பிரிஞ்சு 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 தனித்தனியா வரும்பொழுது அவன் என்ன இருக்கணும்? மன துக்கம் அடைஞ்சிருக்கணும், மனம் குத்தப்பட்டிருக்கணும். ஐயோ நெருங்குது, அநேகமா நம்ம பேர்ல தான் விழுந்துரும் போல இருக்குது. ஏன்? ஏற்கனவே தேவனுடைய அதிசயம் அற்புதங்களை பார்த்தவன். தேவனால் நம்ம பார்த்து, தேவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்றதை அவன் இன்னும் உணராம போயிட்டான். கரை புரண்டு ஓடக்கூடிய யோர்தான் மேலே நின்றுச்சு. ஆசாரோட உள்ளங்கால் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு நிக்கிறாங்க, சும்மாடி மேல. அந்த வசனம் பார்த்தீங்கன்னாக்கா யோசுவா 3:13 யோசுவா சொல்லுவாரு, 14 தான் உங்களுக்கு ஆசாரின் கால் ஓரம் படுறதுன்னு சொல்லும். ஆனா யோசுவா என்ன எதிர்பார்ப்புனா, உள்ளங்கால் பட்டாதான் நிற்கும் அப்படின்னு நினைப்பார். அந்த வசனம் இருக்குது அதுக்கு மேல, விளையாட்டு இல்லை. ஆனா ஆண்டவரோட உடன்படிக்கை பாருங்க, அந்த ஓரம் அப்படி அப்படி லைட்டா அப்படி பட்டதுமே அடிச்சுக்கின்னு போயிடுச்சு, அப்படியே சறுக்குன்னு ரிவர்ஸ் போகுது. அந்த ஓரம் பட்டதுமே அந்த தண்ணி அப்படியே ரிவர்ஸ் போயிடும், இந்த தண்ணி இப்படி இப்படி வந்துடும். எப்படி இருந்திருக்கும்பா, இதை அப்படியே கண்ணால பாக்குறான் ஆகான்லாம். அதிசயங்களை அற்புதம் பார்த்த நபர் போட்டுக்கிட்டே வராங்க சீட்டு, கரெக்டா வந்துடுச்சு. இவன் டக்குன்னு முன்னால போய் இவன் என்ன பண்ணிருக்கணும்? சரண்டர் ஆயிருக்கணும். இவன் சரண்டர் ஆகல. ஏன்? உள்ளத்துல இருக்கக்கூடிய இச்சை கடினமாவது, கடினப்படுத்துது அவனை. எப்படியாவது நம்ம தப்பிச்சிருவோம், இதை நம்ம வச்சுக்கலாம். அவனுடைய மனைவி பேர் சொல்லப்படல. ஒருவேளை அவனுக்கு மனைவி இருக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல, பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒருவேளை பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக அவன் வச்சிருந்திருக்கலாம். அது அவனுடைய எண்ணம்.
ஆனா அந்த பொருள் யாருக்கு சொந்தமானது? கர்த்தருக்கு சொந்தமானது. விளையாட்டு இல்லை. தேவன் ரொம்ப வைராக்கியம் உள்ளவராய் காணப்படுவார். காம்ப்ரமைஸே பண்ண முடியாது அவர்கிட்ட. நீங்க இன்னைக்கு இயேசு சாமி வந்த தொட்டு தப்பிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி, அதனால இதனாலன்னு சொல்லி சாக்கு போக்கு. விளையாட்டுல பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டுல தேவன் சங்காரம் பண்றவரா இருக்கிறாரு. அது சொந்த ஜனமா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு மோசே கிட்ட, நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், இவங்கள நான் சங்காரம் பண்ணிடுறேன்றார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்க அது. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னாரு. அது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்றேன்றார் மோசேக்கு. திருப்பி மோசையிலேருந்து நான் தொடங்குவேன்றாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. பயங்கரமான தேவன் நம்ம ஆராதிக்கிற தேவன். பிடிச்சிட்டோம்னா அவரை கெட்டியா பிடிச்சிருவோம். அவருக்கு என்ன பிரியமோ அதை செய்ய பார்ப்போம். அதுதான் நம்மளுடைய தலையாய கடமை. அதை விட்டுட்டு நம்ம மீண்டும் உலகத்துள்ள காலை வச்சோம்னா பிரச்சனை ஆயிடும். அதுக்குதான் இந்த ஆகானுடைய எச்சரிக்கை. நமக்கு தேவனுடைய காரியங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய விஷயத்துல நம்ம ரொம்ப பரிசுத்தம் அவருக்கு ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் வராத நீர்றாரு. இங்கேயே பாருங்க, இந்த சீட்டு போடும் போது அதுக்கு முன்னால காலை சுத்திகரித்து கொள்ளுங்க. முந்தின நாள் சுத்திகரிப்பு. விளையாட்டு இல்லை. இங்க பாக்குறோம். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, சப்தி குறிக்கப்பட்டான். அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் வீட்டார் 18. அவர் வீட்டாரை அவன் பேர் பேராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். பட்டுன்னு வந்து நின்னுச்சு. இதுதான் நியாய தீர்ப்பு. இதுதான் நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்புங்கிறது சட்டுன்னு வந்து நின்னுடும். அது காத்துக்கிட்டு இருக்கோம். நாளைய தேதி மாதிரி அது. இன்றைய நைட்டு 12:01 வந்துடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. 12 தாண்டுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. நியாய தீர்ப்பாயிடும். பிரச்சனை. அதுக்கு முன்னால வரைக்கும் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே வர்றாரு. அதனால்தான் ஒவ்வொருத்தரையா கொண்டு வர்றாரு. அப்ப இவனுக்கு ஒரு வினா வேணாம், ஒரு உஷார் இல்லை. எவ்வளவு மந்தமா இருந்துக்கிறான் பாருங்க. எந்த அளவுக்கு அந்த பொன் பாலம் மின்னுது பாருங்க, தக்க 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 தக்கன்னு. அதுவும் எப்படி மின்னும் தெரியுமா? பொன் பாலம் பார்த்துருக்கீங்களா? சினிமால இல்ல, நேர்ல பார்த்துருக்கீங்களா? அப்படியே தக்க தக்க தக்கன்னு மின்னும். பியூர் கோல்டு. பியூர் கோல்டு. கையில வாங்கி பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்டு வாங்கி அதை என் கையில கொடுத்து வாங்குறாரு. என்ன இல்ல, நான் சொன்னேன், என்னங்க என் கையில கொடு சார், உங்களுக்கு தெரியாது உங்களை பத்தி. அதான் வைரத்துக்கே வைரத்தை பத்தி தெரியாது. அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் வைரம் தான். நமக்கே நம்மளை பத்தி தெரியல. பயங்கரமான தீவிரமான இந்து பக்தர் அவரு. யாரு கையிலையும் எந்த பொருளையும் அவ்வளவு சீரம் தரமாட்டார். என் கையில கொடுத்து வாங்குறாரு. 3 அந்த தங்கப்பாலம் கையில கொடுத்து வாங்குறாரு. விளையாட்டுல பிரியமானவர்களே, நம்ம தேவனுக்கு என்று வைராக்கியமான நபர்களாய் காணப்படணும். இங்க என்ன நடக்குது பாருங்க. பிரிச்சுக்கிட்டு வரும்போதே அவனால முன்னால வந்து நிக்க முடியல. அந்த பாலமும் அந்த 200 ஏக்கர் வெளியே இழுக்குது. நேர்த்தியான பாபிலோன் சால்வை இப்ப எதுக்கு உதவ போகுது? அது எப்படி எடுத்துட்டு போய் நிறுத்திச்சு பாருங்க. ரொம்ப தேவனுடைய விஷயத்துல தேவனுக்கு சொந்தமானதா கொடுத்துருங்க, அவ்வளவுதான். தேவனுக்குரியதை தேவனுக்கு, ராயனுக்குரியதை ராயன். பூமியில ராயனுக்கு என்ன வரி கட்டணும்? பொருள் வாங்கினா ஜிஎஸ்டி, டாக்ஸு, சேல் டாக்ஸு, இன்கம் டாக்ஸு என்னென்னவோ அதை கொடுத்துடணும், அவ்வளோதான். நம்ம கையில் என்ன மிஞ்சுதோ அதை தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆசீர்வதிச்சு தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். இதுதான் முறை. அதுதான் 5 மீனா மாறும். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, தேவனுடைய தேவனுக்கு கொடுத்துருங்க, ராயனுடைய ராயனுக்கு கொடுத்துருங்க. மீதி இருக்குது அந்த 5 அப்பம்னா அந்த 5 அப்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அவ்வளவுதான். அந்த 5 அப்பம் 12 கூடைகள் மீறும். அதுதான் தேவன். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது பாருங்க, இது நிமித்தம் என்ன பிரச்சனை பாருங்க. 18ஆம் வசனம் பாருங்க. 18 படிச்சிட்டோமா? படிச்சிட்டோம். 21 படிங்க. கொல்லையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும்
200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாளையத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்து இருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். பாருங்க, இது எப்ப சொல்றான் பாருங்க. நியாய தீர்ப்பு நெருங்கிடுச்சு. நியாய தீர்ப்புல நிக்கும் போது ஆண்டவருக்குரியதை நான் கொடுத்துட்றேன், பூமிக்குரியதை நான் கொடுத்துட்றேன், என்ன ஃப்ரீயா விடுங்கன்னா விட மாட்டான். அதுதான் அங்க பிரச்சனை. இப்ப இவன் தான் கன்ஃபெஷன் பண்றான், இவன் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், நான் தான் எடுத்தேன். அதுக்கு என்ன காரணம்? இச்சை, லஸ்ட்டு. அதனால தான் நான் இதை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு எல்லாம் சொல்றான். அந்த இச்சைன்றது என்ன? மனிதனுக்கு அப்பாற்பட்டது. ஆசை என்பது டிசையர். ஸ்ட்ராங் டிசையர் தான் லஸ்ட்டு. அது ஒரு மனுஷனை செய்ய விடாம அது போவாது. அந்த ஸ்ட்ராங் டிசையர் தான் மனுஷனை பலவீனப்படுத்துறது. எல்லா மனுஷருக்கும் ஆசை இருக்கும், அது மனிதனுக்குரியது. அது சாதாரணம். எல்லா நபர்களுக்கும் ஆசை இருக்கும். ஆனா ஆசையை சட்டதிட்டங்களுக்கு புறம்பாக செய்து முடிக்கணும்னு செய்ய வைக்கிறது தான் இச்சை. அதுதான் லஸ்ட். அதுக்கு நம்ம அடிமை ஆயிடக்கூடாது. ஆகையினால ஆரம்ப காலகட்டத்திலேயே போதுங்கிற மனசோட நம்ம இருந்துட்டோம்னா, எனக்கு கொடுத்தது போதும்பா, எனக்கு இருக்கிறது போதும், எனக்கு ஒன்னே போதும், அதை மேய்க்கிறதே எனக்கு சரியா இருக்குது, இந்த மன திருப்தியோட நம்ம இருந்துட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. பாருங்க, அதுக்கப்புறம் என்னதான் குறுகால யார் நடந்து போனாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு பிரசிலியன் மாடல் நடந்து போனாலும் சரி, இல்லை ஒரு இந்தியன் மாடல் நடந்து போனாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. போயிட்டு வாங்கம்மா, ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம், அவ்வளோதான், முடிஞ்சிடும். பாருங்க, அப்போ என்ன, நமக்குள்ள நம்ம கட்டுக்கோப்பா இருக்கிறோம், நமக்குள்ள நாம் அதிகாரத்தோடு காணப்படுறோம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்து பாழான பட்டணம் போல காணப்படுகிறான். அதனுள் எல்லாமே நுழைஞ்சு போவோம், இந்த பக்கம் அந்த பக்கம் ட்ரெஸ்பாஸ் ஆகும். ஆடு இப்படி போவோம், மாடு அப்படி போவோம், என்ன வேணா உள்ள தங்கும். மதில், அந்த போதும் என்கின்ற எண்ணத்தோட நம்ம இருந்துட்டோம்னா அதுதான் மதில். போதும்பா, ஒண்ணுகிட்ட நான் படுற பாடு போதும், எனக்கு வேணாம், அத்தோட நம்ம நிறுத்திக்கணும். ஏதாவது ஒரு சாக்கு போக சொல்லி சட்டத்திட்டத்துக்குள்ள நம்ம அடங்கிடணும். தேவன் எதிர்பார்க்கறது அதுதான். நீங்க என்ன எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை போட்டு ஒரு மதிலை நீங்க உண்டு பண்றீங்கன்ற தேவன் அறிவார். அதுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஏதோ ஒரு இது போட்டு மதிலை க்ளோஸ் பண்ணிடணும், போட்டு கேட்டை போட்டு பக்காவா பூட்டு போட்டு சாவி நம்ம வச்சுக்கணும். அதை தேவன் விரும்புகிறார். இங்க பாருங்க, ஆகானு இத்தனைக்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், ஆனா அவனுடைய ஸ்டேட்மெண்ட் ஏற்றுக்கொள்ளப்படலை. ஆனா என்ன நடக்குது பாருங்க. அப்போ 24 பாருங்க. அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் எல்லாரோடு கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரனையும் குமார்த்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். பாருங்க, ஆகோர் பள்ளத்தாக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலம் வந்துடுச்சு. இன்னும் அதிலிருந்து எடுத்து ஒரு கிராம் தங்கமோ அல்லது வெள்ளியோ ஒரு முறை கூட அந்த நேர்த்தியான அந்த பாபிலோன் சால்வை எடுத்து இரவுல போத்திக்கிட்டு தூங்கினதோ கிடையாது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். கொண்டு வரப்படுகிற எந்த பொருளுமே லீகல் இல்லைன்னா, சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டது இல்லைன்னு சொன்னா, அது ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும், நம்ம இன்னொரு இடத்துல துக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். இது வரைக்கும் அவன் அதை உபயோகப்படுத்தவே இல்லை. 1 கிராம் தங்கம் கூட எடுத்து அவன் உபயோகப்படுத்தல. ஆனா எங்க கொண்டு வந்து நிறுத்திடுச்சு? நியாய தீர்ப்புக்கு கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நியாய தீர்ப்புக்கு கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. நியாய தீர்ப்புக்கு கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அவன் ஒத்துக்கிறான், ஆனா மன்னிப்பு கிடைக்கல. எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. இதுல இவன் மட்டும் மாட்டல,
இவன் ஆடு மாடு கழுத கோழி குதிரை எல்லாமே கொடுத்துருவான், அது பிரச்சனையே கிடையாது. குமாரர்கள், அவனுடைய குமாரரையும் குமார்த்திகளையும். பையனை கூட்டு வந்தா கூட கம்முன்னு இருந்துருவானுங்க. ஆனா பொம்பளை பிள்ளைய கூட்டு வந்தா எந்த ஆம்பளை தகப்பனுக்கும் மனசு வந்து ரொம்ப துக்கப்படும், ரொம்ப துக்கப்படும். விளையாட்டே கிடையாது. பையனா இருந்தா கூட பரவாயில்ல விட்றா, இவன் நமக்கு எங்க கீழ்ப்படியவே இல்லை, இப்போ அது கீழ்ப்படிட்டோம் அப்படின்னு. ஆனா பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க தகப்பன்மார். அவ்வளோ அன்பு இருக்கும், நேசம் இருக்கும். அந்த பெண் பிள்ளைகளும் தகப்பன் மேல அதிகமான பிரியம் இருக்கும். விளையாட்டே கிடையாது பெரியமானவர்களே. இங்க பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து நிக்க வேண்டியதாயிடுச்சு பாருங்க. அதுல எதுவுமே உபயோகப்படுத்தல. அவன் தேவனுக்குரியதுன்னு நல்லா தெரியும், தேவனுக்குரியதுன்னு நல்லா தெரியும். ஆனா எடுத்து உபயோகப்படுத்த முடியாத நிலை, நியாய தீர்ப்பு வந்துடுச்சு. இப்ப என்ன நடக்குது பாருங்க, அடுத்த வசனம். அங்கே இயேசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று இன்று உன்னை கலங்க பண்ணுவார், உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அக்கினியில் சுட்டெரித்து மூடி. பாருங்க பிரியமானவர்களே, அவன் கண்ணு முன்னாலேயே நடக்குது. அவனுடைய இளம் பிள்ளைகள், குமாரர் குமாரத்திகள் அவன் கண்ணு முன்னாலேயே கொல்லப்படுறாங்க. லாஸ்ட்ல தான் இவனை கொண்டு இருப்பாங்க. எப்படி கலங்கி இருப்பான் பாருங்க, எப்படி அவன் அந்த நிலையில கதி கலங்கி போயிருப்பான். நிக்க வைக்கும் பொழுதே தட தட தடன்னு கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும். அவனுக்குரியதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்து அவன் பிள்ளைகள் அவன் குடும்பத்தை மட்டும் விட்டுட்டு இருந்திருந்தாங்கன்னா கூட அவன் தப்பிச்சோண்டா பழிச்சோண்டான்னு போயிட்டு இருப்பான். சான்ஸே இல்லை. பழைய ஏற்பாடு இது. தேவன் வைராக்கியம் உள்ளவர், சான்ஸ் கொடுக்குறாரு. அவனுக்கு சான்ஸ் கொடுக்குறாரு, மறைமுகமா கொடுக்குறாரு. ஒவ்வொரு நபருக்கும் இப்பவும் சரி ஆண்டவர் சான்ஸ் கொடுக்குறாரு. அந்த சான்ஸை நம்ம உபயோகப்படுத்திக்கணும். தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்மள காணப்படுதா? தேவனுக்குரியது எதையாவது கொள்ளையடிச்சு வச்சிருக்கோமா? தேவனுக்கு செலுத்த வேண்டியத துதிகன மகிமைய அந்த நேரங்களை நம்ம செலுத்தாம அதை கொள்ளையடிச்சு வச்சிருக்கோமா? யோசிக்கணும். நம்ம நினைக்கலாம் இது என்ன துதிகன மகிமைக்கு என்ன இருக்கு? துதிகன மகிமைக்கு தான் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு எதுக்கு விக்கிரகம், இன்னைக்கு எதுக்கு போராட்டம்? எல்லாம் அந்த துதிகன மகிமைக்கு தான், எல்லாம் துதிகன மகிமைக்கு தான். ஆதியிலே நடந்த பிரச்சனை தேவதூதன் விழுந்து போவதுக்கு காரணமா இருந்தது. இன்னைக்கு அதுதான் வந்து நிக்குது. தேவனுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்தாதபடினால கதி கலங்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆகாரம் வயிறுலாம் கலங்கிட்டு இருக்கும். அவன் பாருங்க, அவனை கல் எறிந்தே கொள்றாங்க. அவனுடைய குமாரர் குமார்த்திகள் எப்படி, நம்ம பிள்ளைங்க மேல ஒரு கொசு உட்கார கூட நம்ம விட மாட்டோம். ஒரு கொசு வந்து உக்காந்தா கூட அந்த கொசுவை பஸ் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை. அப்படி பாதுகாப்போட நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம். ஆகான் அவனுடைய இச்சையின் நிமித்தமா இருதய கடினப்பட்டு தேவனிடத்துல முந்தி வந்து தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளாதபடியினால அந்த காலகட்டத்துல நமக்காக பரிதபிக்கிற இப்பொழுது இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பொழுது நீதி நியாயத்தையும் செய்யக்கூடியவராக இருந்தபடினால எப்படிப்பட்ட ஏன் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கொடுக்கப்படுதுன்னா இதுதான் அதனுடைய அர்த்தம். பழைய ஏற்பாட்டுல மன்னிப்புங்கிறது விளையாட்டு இல்ல, சான்ஸ் கொடுக்கப்படும். அவனுக்கு எடுத்து சொல்றதுக்கு ஆள் கிடையாது. இங்க புதிய ஏற்பாட்டுல சான்ஸ் கொடுக்கப்படுது, எடுத்து சொல்றதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறாங்க. உணர்த்துகிறார்கள். ஆவியானவர் உணர்த்துறாரு. கேட்கறத வேணாம், போகாத, திரும்ப, கண்களை அடக்கு, மாம்சத்தை அடக்கு, இச்சை அடக்கு. எடுத்து சொல்றதுக்கு ஆள் இருக்கு. இன்னைக்கு அன்னைக்கு ஆள் இல்ல. ஒரு குடும்பமே பாழா போச்சு. அதுவும் என்ன குடும்பம்? யூதா கோத்திரத்து குடும்பம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதராஜ சிங்கமாய் உயிர்த்தெழுந்து வந்த குடும்பம். யூதா கோத்திரத்து குடும்பத்துல ஒருத்தன் நியாயம் தீர்க்கப்படுறான். அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே
தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். கர்த்தருடைய கோபம் பாருங்க, உக்கிரத்தை விட்டு மாறினார். எப்பொழுது மாறுறார்? பழைய ஏற்பாடு விளையாட்டில் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாடு ரொம்ப கடுமை, மீறினால் தண்டனை. புதிய ஏற்பாடு கிருபை கொடுக்கிறார், மீண்டும் செய்யாத எச்சரிக்கிறார். ஏன்னாக்கா பாவம் நிவர்த்தி ஆயிடுச்சு, அங்க ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை இரக்கமோ நித்திய ஜீவன் ஆயிடுச்சு. பிரியமானவர்களே, இங்க பாக்குறோம், ஆகோர், இந்த ஆகான் யூதா கோத்திரத்திலிருந்தே நீக்கப்பட்டுட்டான். அவனுடைய பெயர் முற்றும் போயிடுச்சு. எதனால? இச்சை நிமித்தம் வந்த இருதய கடினத்தினால். ஜாக்கிரதையா இருக்கும் பிரியமானவர்களே. கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென்.